வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது ரவா லட்டு. ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் அளவு ரவா, இன்னொரு கப்பில் சுகர் எடுத்திருக்கேன். 200 கிராம் 150 கிராம் வரும். தேவையான அளவுக்கு முந்திரி, பாதாம், கொஞ்சமாக கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் சுத்தமான நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அதில் முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யிலே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். சுகரை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ரவாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுக்கலாம். ரவா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இறுக்கமாக டைட்டாக உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக சிம்பிளாக ரவா உருண்டை ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.